லூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பனைமரத்தை பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ அழகாக அது வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? அவைகளை குறித்தோ இந்த வேத வசனம் ஒன்று சொல்லப்படுகிறது. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பனைமரத்தை பற்றி நம்ம பேசணும்னா எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. சுற்றி மர செடிகள் இருந்தாலும், தண்ணீர் இல்லாத நாட்கள் இருந்தாலும், மழை புயல் என்று அடித்தாலும், எப்படி அது வானத்தை நோக்கி வளர்ந்து ஒரு நேராக ஸ்ட்ரைட்டாக நிற்குதோ, ஸ்ட்ராங்காக நிற்குதோ, அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதாய் அது வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த பனையின் மூலமாக கிடைக்கிறதான எத்தனையோ நன்மைகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமான் என்பவன், தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த மரத்தை போல இருக்க வேண்டும் என்பதாய் தேவன் ஓமையாக அழகா சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். ஆகவே இது கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தேவனை இன்று இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் நீதிமானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து செழிப்பை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் இப்பொழுதும் இயேசுவே என்னை விடுவியும் என்று நாம் கூப்பிடுவோமா? அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம்.